வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் செலிப்ரேஷன் ரஷ்யாவில். ஸோ அதனால் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். எந்த சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல அங்கே தான் வந்திருக்கேன். இந்த சர்ச் நேம் வந்து அலெக்சாந்தர் ஓஸ்கி ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ ஈஸ்டர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள் ஈஸ்டர் எக்ஸு. அது இங்கிலீஷ் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அது வந்து ரஷ்யனோட இது. எக்ஸ்னால் வந்து கிறிஸ்டோஸ், பக்கத்தில் இருக்கிறது வஸ்கிரேஸ்னால் ஹாப்பி சண்டே, அதே மாதிரி ஹோலி சண்டே அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதான் நம்மளோட சர்ச்சோட அவுட்டர் வியூ. நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட சிறப்பே இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன். மேலே ஒரு ரிங் சவுண்டு கேட்குதா, பெல் சவுண்டு, அதை தாங்க போயிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து எல்லா நாளும் அலோடு கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். அதனால் வந்து காலையிலேயே மாஸ் ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரே பண்ணிவிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சர்ச் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸு எல்லாமே இருக்கும் நமக்கு. ஸோ கேண்டில்ஸு ப்ளஸ் இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்கு நம்மளோட நேம் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நமக்காக ப்ரே பண்ணுவாங்க அவங்க. இது வந்து ஹோலி வாட்டர். ஸோ இங்கே இருக்க கேண்டில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 30 ரூபல்ஸ்லேருந்து 1000 ரூபல்ஸ் வரைக்கும் இருக்குது கேண்டில்ஸு. ஸோ இவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா மேலே போய் பெல்லு இருக்குங்க. இங்கே ஒரு பெரிய பெல்லு, கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் பெல்லு இருக்குது. அந்த பெல் அடிக்கிறதுக்கு தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். இது வந்து 2021 தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா பிகாஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்த சர்ச்சை வந்து இங்கே இருந்த சர்ச்சை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே நான் உங்களுக்கு நல்ல சர்ச்சாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி புட்டின் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நிறைவேற்றுற விதமாக தான் இந்த சர்ச்சை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஆர்ட். ஸோ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் 8 months பண்ணாங்க. இதில் ஸ்பெஷல்லே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நம்ம பெல் அந்த ரிங் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் டிலேவாக தான் வீடியோ வரும், பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இவங்களாம் வந்து பக்கத்து சிட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல், அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட சர்ச்சை பற்றி.
இந்த லைனில் ஏன் நிற்கிறேன் அப்படின்னா, மேலே போயிட்டு பெல்லை வந்து நம்மளே இது பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ லைனில் நிற்கிறேன். நான் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். Обратно на лифте приедете, скажите? Да, все поняла, спасибо. Третий этаж, третья кнопочка. А мы не перевесим? На третий, да. Да, третья. Я боюсь, что мы застрянем. Да. ஸோ ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. அவங்க போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ளே லிஃப்ட் வச்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் ஸோ பெல்லில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஒன்றும் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 15 சீட்டு. ஸோ வெளியே மட்டும் பாருங்கள் வியூவை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நேராக இருக்கிறது தான் நம்மளோட ஓல்கா ரிவர். ஸோ அந்த ஓல்கா ரிவர் அப்புறம் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓல்ஸ்கி சிட்டி. ஸோ இது வந்து நம்மளோட எட்டர்னல் ஃபயர். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட யூனிவர்சிட்டிங்க, வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ சரியான வியூவில் உங்களுக்கு பயங்கரமான வியூ. கிட்டத்தட்ட 12 அடிங்க இந்த பெல்லோட ஹைட்டு. இதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த குட்டி பையன் ட்ரை பண்ணுறான் பெரிய பெல் அடிக்க. 3 டைம் அடிக்க சொன்னாங்க. நான் இப்போ தான் அடித்தேன். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வரல சரியா. ஸோ செகண்ட் 2 டைம் நல்லா பண்ணிட்டேன். அவர் என்னை பார்த்து வெரி குட் அப்படின்னாரு. மேலே பாருங்கள் பியானோ வாசிக்க. ஸோ அவங்க பாருங்கள் அவங்களோட குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ட்வின் பாய்ஸு அவங்களாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சமல்ல வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். அதுக்கு இந்த வழியாமா. வயசானவங்களுக்கு மட்டும் லிஃப்ட் ஆக்சஸ்ங்க. ஸோ மிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இறக்க சொல்லிட்டாங்க. இது வந்தாச்சு. ஸோ நம்மளோட சர்ச் பயணம் முடிந்தது நல்லபடியாக. எல்லாருக்கும் இனிய ஹாப்பி ஈஸ்டர். ஃபேமஸு ஈஸ்டர் கேக்கு தான். ஈஸ்டர் கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம கடவுளை பார்த்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஈஸ்டர் கேக்கை சாப்பிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். see you in next video guys. Oh my god.
நம்ம மட்டும்தான் கோயிலுக்கு வரோன்னு பார்த்தீங்கன்னா வாரிலேருந்து இது பண்ணவங்களும் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், அவருக்கு காலே இல்லை 2 பேருக்கு. ஸோ அவங்களும் வராங்க பாருங்கள். வாங்க உள்ளே போயிட்டு நான் அவனை காமிக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. வாரில் போயிட்டு கால்லாம் இழந்துட்டு எப்படி தான் அவங்க சர்வை பண்ண போகிறாங்கன்னு தெரில லைஃப்பை.